ஹலோ காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்வாப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை வந்து என்னோட டேர்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்வாப்புன்றது ஒரு பேசிக்கான ஒரு பிரின்சிபல். இதை நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். எப்பயுமே நம்ம சி ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்டு கன்சோல் இன்புட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே இன்டீஜரில் இருக்க இன்டீஜரை நான் எடுத்திருக்கேன். இன்டீஜரில் வந்து பார்த்திங்கன்னா நான் A0 B0 C0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் 0 அசைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்கேன் ஆஃப் போடும் போதே நம்ம என்ன வேல்யூ வாங்குறோமோ அந்த இடத்துல அந்த வேல்யூ போய் ப்ளேஸ் ஆகிடும். பட் இன்கேஸ் நான் வந்து இந்த ப்ரோக்ராமே ஆல்டர்னேட் பண்ணுவேன்றனால தான் நான் ஜீரோஸ் போட்டு அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் நான் ஆல்டர்னேட் பண்ணும்போது ஜங்க் வேல்யூ உள்ளே போய்டும். அதனால் சரி, கம்மிங் டு த பாயிண்ட், நான் அதுக்கப்புறமா வேரியபிள் அசைன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேன் ஆஃப் மேலே ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். கிவ் த வேல்யூ ஃபார் ஏ அண்ட் கிவ் த வேல்யூ ஃபார் பின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அது கீழே ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் ஆஃப் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ஒரு இன்டீஜரை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் வாங்க போகிறேன்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஃப்ளோட் வாங்க போகிறீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ளோட் மீன்ஸ் டெசிமல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஏல ஆட் பண்ணிக்கோ. இந்த அண்டுக்கு என்ன அர்த்தம்னா ஏல எடுத்துகிட்டு போய் சேர்த்துரு, இல்லை ஏல எடுத்து போய் ஆட் பண்ணிக்கோ. இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்கேன் ஆஃப் போட்டுட்டு மறுபடியும் ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்கிக்கிறேன். இந்த வேல்யூ எடுத்து போய் நீ பியில் அசைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல சியை வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் தட் நான் ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஏல வந்து 5 வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஏல வந்து 5 இருக்குது. ஜஸ்ட் அ மினிட். ஏல 5 இருக்குது அப்படின்னா இப்போது ஏ மைனஸ், அதாவது பியில் 2 இருக்குது. ஏல 5 இருக்குது, பியில் 2 இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டா பி மைனஸ் ஏ அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா, பி மைனஸ் ஏ அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா -3 கிடைக்கும். சாரி, -3 கிடைக்கும். கீழே சேம் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா -3a நமக்கு அவுட்புட்டாக பிலையும் போயிட்டு -3 கிடச்சிடும். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பியில் -3 வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏல -3 இருக்கா. இப்போ இந்த ஏ வேல்யூ இந்த வேல்யூக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே -3 வந்துருச்சு. இந்த -3 மறுபடியும் இங்கே என்ன இருக்குன்னா பியில் இப்போது 2 இருக்கும். ஆனால் ஏவோட வேல்யூவில் -3 இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டனால 3 + 2 = 5 மாறிடும். 3 + இந்த 2 மைனஸும் பேசிக் மேத் ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஸோ இங்கே 2 மைனஸ் இருக்குது, அது 2 சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ பியில் இப்போ 5 இருக்குது. இப்போ 5 இப்போ மூணாவதாக இருக்கிறதுல மூணாவதாக இருக்க இடத்துல ஏல -3 அண்ட் ப்ளஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா +5 இருக்குது. ஸோ -3 + 5 ஆப்வியஸாக ஆன்சர் வந்து 2 தான் வரும். ஸோ இப்படி 2ன்னு வேல்யூ அசைன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 5ன்னு செட் பண்ணியிருந்து இந்த இடத்துல 2ன்னு செட் பண்ணியிருந்தேன்னா இந்த வேல்யூ வந்து ஸ்விட்ச் ஆகிருக்கும். வாங்க இதையே வந்து நான் கோடில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஸ்கேன் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த வேல்யூவை வேணால் என்னால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கோடை ரன் பண்ணி பார்த்துடலாமா?
ஜஸ்ட் அ மினிட். சேம் நான் ஏக்கு 5 கொடுத்துக்கிறேன். பிக்கு வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இது வெறும் ஏக்கும் 5க்கும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகும். நான் 67 கொடுத்துட்டு கீழே 1 கொடுத்தாலும் த சேம் பிரின்சிபல் வில் அப்ளைடு இன் எவ்ரி numbers, not in a decimal numbers. நான் இன்டீஜர் கொடுத்துருக்கனால த சேம் பிரின்சிபல் ஒர்க் இன் இன்டீஜர் நம்பர்ஸ் ஒன்லி. அதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அதை தாண்டி ஒர்க் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணோம். எனிவேஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது உங்களுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.